தமிழக முதல்வர் அப்பாவை காணாம் என்று சட்டமன்றத்தில் பேசியதை முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நான் மக்கள் மனதில் தொடர்ந்து இருக்கிறேன். பெண்களுக்கான மகளிர் திட்டத்தில் நான் முதல்வராக இருக்கேன். தற்போது நான் தான் முதல்வர் என்று சொல்கிறார். வாருங்கள் மக்களிடம் சில கருத்துக்களை கேட்போம். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் மக்கள் மனதில் நான் எப்பவும் முதல்வராக இருக்கிறேன் இருக்காரு. அவர் இருந்தார், இல்லைன்னு சொல்லலை. மகளிர் செஞ்சார், நல்லா எல்லாமே செஞ்சு வந்தாங்க. என்ன கொஞ்சம் அடிதடியை குறைச்சிருக்கலாம், இந்த ரோடுகள் தோன்றதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். இந்த பெண்களுக்கு விவசாயம் விட்டோம்னு சொல்லி விட்டாரு. ஆனால் பஸ்ஸில் எந்த பஸ்ஸுமே நிப்பாட்டுறது இல்லை. அவர் பேச யார் கேட்குறா? கெட்ட பேர் அவருக்கு தான். நல்லா செஞ்சாங்க, இல்லைன்னு சொல்லலை. கொஞ்சம் அடிதடியை குறைச்சிருக்கலாம், இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம். விலைவாசிகளை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். எங்களை மாதிரி ஆளுகளுக்கு கொஞ்சம் விலைவாசிகளை குறைச்சா கொஞ்சம் சம்பாதி சாப்பிட்டு போயிருப்போம், அவ்வளோதான். ஆனால் விலைவாசிகள் குறையவே இல்லை. சிலிண்டர் ஏறி போச்சு, எல்லாமே ஏறி போச்சு. ஒரு நாளைக்கு நாங்கள் 500 சம்பாதிக்கிறோம், 800 ரூபாய்க்கு நாங்கள் சாப்பிட்ற போது இருக்குது. என்ன செய்ய முடியும்? அதனால் கொஞ்சம் மனமாற்றமாக. ஆனால் நாங்கள் ஓட்டு போட்டது நாங்கள் மனச்சாட்சியோடு அவர்கிட்ட போட்டோம். ஆனால் என்ன இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்க பிள்ளைலாம் சேர்ந்து அங்கிட்டு கொஞ்சம் மாறி பார்ப்போம், புதுசாக பார்ப்போம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. மற்றபடிக்கு இப்போ வந்திருக்கவர் எப்படின்னு பார்ப்போம். அவர் 5 வருஷத்துக்கு வச்சு பார்ப்போம். கல்வி அவர் என்ன செய்கிறாரோ அதை பார்த்துட்டு அடுத்த வருடத்துக்கு அடுத்து 10 வருஷமா 15 வருஷமா இல்லை இதோட அவ்வளோதானான்றது அதை ஆண்டை விட்டது. நாங்களாம் அன்றாடு வேலை பார்த்து கஞ்சி குடிக்கிறவங்க தான், அயன் பண்ணுறவங்க தான், துணி துவைக்கிறவங்க தான். எங்களுக்கெல்லாம் சம்பளம் கூடவே இல்லை. என்ன சொல்கிறீங்க? இப்போ முதல்வர் குறைப்பார்ன்ற எதிர்பார்க்குறீங்களா? ஆமாம், எதிர்பார்க்குறோம். அவரும் குறைக்கிறாரோ குறைக்கலையா யாருக்கு தெரியும்? இப்போ நடைமுறை நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்களே, உங்களுக்கு எங்களுக்கு தெரியாதுண்ணே. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இனிமேல் நடக்கிறது தான் தெரியும், யார் குறைக்கிறாங்க குறைக்கிறாங்க. முதல்வரோட கருத்து தவறானது. முன்னாள் முதல்வர் சொல்றதெல்லாம் அநாகரிகமான பேச்சு. இந்த முன்னாள் முதல்வர் சொல்றதுன்னா அவர் மக்கள் மனசுல இருக்குன்னு சொல்றது தவறுன்றீங்களா? இல்ல அப்பாவை காணாம சொல்லியிருக்காரு, காணாமனு சொல்றதுதானே தவறு. சட்டமன்றத்துல சொன்னது தவறா இருக்கு. ஆனா ஸ்டாலின் மக்கள் மனதில் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது அவங்களோட மக்களை பொறுத்து தானே. என்னோட பொறுத்து என்னோட விதம் வேற மாதிரி இருக்கும், வேறவங்களோட பொறுத்தது வேறதா இருக்கும். ஆனா அப்படி பேசக்கூடாது சட்டசபையில. சொல்லலாம் அப்படின்னா எங்க சிஎம் சொன்ன மாதிரி தான். உண்மையாலுமே இது சிஎம் ஆட்சி மட்டும் கிடையாது, இது மக்களோட ஆட்சி. இந்த சிஎம் மக்களோட ஆட்சி தான். அதுல தான் சிஎம் சொல்லியிருக்காங்க இது மாதிரி அவரை காணும். உண்மையாலுமே அவரை காணும் தான். ஆனா மக்கள் மனதில் இருக்குன்னு சொல்லி முன்னாள் ஒரு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இருந்தா தான் ஓட்டு போட்டிருப்போமே, போடல. சிஎம் தான். மக்கள் மனதில் இருந்த அளவுல ஜெயிக்க முடியலையே. அவர் தோற்றது ஒரு பெரிய இதுல தலைவரே தொகுத்தா. அதனால அவரை இப்போ இருக்க திசையை அவங்க என்ன நக்கலை பண்ணுறது, நயாண்டி பண்ணுறது, இவருக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்றது. அதனால அவர் ஒரு ஸ்பிரிட்டி கதையை சொல்கிறாரு. அது வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அவர் இருந்த காட்டி இப்போ முன்னாடி இருந்த முதல்வர் காட்டி இவர் கொஞ்சம் பரவாயில்ல. இன்னைக்கு நாட்டில் ஒரு சொண்டையோ கொள்ளையோ ஓரளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் அந்த போதை மாத்திரை இதெல்லாம் கொஞ்சம் அதை காலி பண்ணியிருக்காரு, கட்டுப்பாட்டில் இருக்குது. அது ஒன்றுமே செஞ்சுருக்காரு, பரவாயில்ல. ஆமாம், இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? முன்னாள் முதல்வர் மக்கள் மனதில் இல்லை, அதெல்லாம் இல்லை. அது சும்மா சொல்கிறது. மக்கள் மனதில் ஜெயிச்சிருப்பார். இந்த தொட்டை அவர் தான் போண்டியா கொடுத்தாரு அப்படின்னு மக்கள் மனசுலேயே இருக்காரு. நீ போல பொம்பளை ஊரமே வெறுத்து போச்சுங்க, அப்புறம் எப்படி மனசில் இருப்பார்? அதனால இந்த வட்டம் தூக்கி போட்டு இவரை கொண்டாந்துருக்காங்க. இவர் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. அதுக்கு மேலே எப்படியோ நீ போக அதாவது அவர் ஜெயிச்சு எதனால சொன்னார்னா, அவர் சட்டமன்றத்தில் காணான்னு சொல்லி சும்மா விமர்சனம் தான் பண்ணியிருக்காரு. அது நிர்மலா சீதாராமன் கூட அது சட்டப்பேரவையில் தான் நாங்கள் விமர்சனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கருத்து சொல்லியிருக்காங்க. அதே முன்னாள் முதல்வர் மக்கள் மனதில் தான் நான் இருக்கேன்னு சொன்னால், மக்கள் மனதில் இருந்தால் நேரம் குளத்தூரில் அவர் ஜெயிச்சிருப்பார். அதுதான் தெரிஞ்சு போச்சு அவர் மக்கள் மனதில் இல்லைன்னு. அப்படின்னு மேலே ஓரமாக அவர் உட்காந்துக்க வேண்டியதான், கடைசி வரையும் ரிட்டையர்ட் ஆகி உட்காந்துக்க வேண்டியதான். இதுதான் சிம்பிளாக கருத்து. நேரம் மக்கள் மனதில் இருந்தால் எப்படியோ ஜெயிச்சிருக்கலாம். அதனால தான் மக்கள் கொடுத்த தீர்ப்பானால தான் இப்போ அவர் வீட்டில் உட்காந்துருக்காரு. இதுதான் கருத்து.